ஆவின் பால் கொள்முதல் விலை மாற்றம் பெரிய ஏமாற்றம் என்றும் ஆவினை மேலும் அழிவுக்கு உள்ளாக்கும் என்றும் பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் வெண்மணி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளரிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இப்போ அரசு நம்ம தமிழக அரசு பால் விலை உயர்வை அறிவிச்சிருக்காங்க. அது எங்களுடைய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்களுக்கும் இது மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் கேட்ட கோரிக்கை பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 10 ரூபா. அவங்க லிட்டருக்கு வெறும் 1 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க தமிழக அரசு. கொள்முதல் விலை லிட்டருக்கு 1 ரூபாயும், ஊக்கத்தொகை நாங்கள் லிட்டருக்கு 10 ரூபா உயர்த்தி கேட்டோம். அந்த ஊக்கத்தொகை லிட்டருக்கு 2 ரூபா கூட்டியிருக்காங்க. அந்த 2 ரூபாயை கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஏற்கனவே 3 ரூபா கொடுத்தாங்க ஊக்கத்தொகை, இப்போ 2 ரூபா சேர்த்து 5 ரூபா கொடுக்க போகிறாங்க. அந்த 5 ரூபா விவசாயிகளுக்கு உடனே வங்கி கணக்கில் ஏறாது. 5 மாதம் 4 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சட்டசபையில் தீர்மானம் போட்டு லாபகரமாக ஃபண்டு இருந்து அதை ஒதுக்கி அதை பற்றி தான் கொடுப்பாங்க. கொள்முதல் விலை என்பது மிக மிக ஆவினை இன்னும் வறுமைக்கும் அந்த உற்பத்தியாளர்கள் இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு தள்ளுற அளவுக்கு தான் அந்த விலை அறிவிப்பு இருக்குது. லிட்டருக்கு 1 ரூபா என்பது அது எந்த விதத்திலையும் சாத்தியமே இல்லை. லிட்டருக்கு குறைந்தபட்சம் 5 ரூபாயாக விலை உயர்த்தி கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்.